முதல் நாள் வசூலில் புதிய சரித்திரம் படைக்கும் ராயன். கோலிவுட்டின் சிறந்த நடிகர்களில் ஒருவரான தனுஷ் கடைசியாக கேப்டன் மில்லர் படத்தில் நடித்தார். அருண் மாதேஸ்வரன் இயக்கியிருந்த அந்த படம் பெரும் எதிர்பார்ப்போடு வெளியாகி கலவையான விமர்சனத்தை பெற்றது. எனவே கண்டிப்பாக ஒரு ஹிட் கொடுக்க வேண்டும் என்ற முடிவில் இருக்கும் தனுஷ் தனது 50வது படத்தை தானே இயக்கி நடித்துள்ளார். படத்துக்கு ராயன் என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது. ஏ.ஆர். ரஹ்மான் இசையமைக்க சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்திருக்கிறது. பெரும் ஸ்டார் காஸ்ட் என்பதால் இந்த படத்தின் மீது எக்கச்சக்க எதிர்பார்ப்புடன் திரையரங்கில் வெளியாகி இருக்கிறது. தனுஷ் முதலில் இயக்கிய பவர் பாண்டி திரைப்படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்தது. எனவே ராயன் படத்திலும் இயக்குநராக தனுஷ் தனது முத்திரையை பதிப்ப அவரது ரசிகர்கள் ஆர்வத்துடன் காத்திருக்கிறார்கள். தன் குடும்பத்தை அழித்தவர்களை டானாக மாறி தனுஷ் பழிவாங்குவதுதான் படத்தின் ஒன்லைன் என்று சொல்லப்படுகிறது. இந்நிலையில் ராயன் படத்திற்கான ப்ரீ புக்கிங் தொடங்கியது. இதுவரை உலக அளவில் ரூபாய் 2.5 கோடிக்கும் மேல் ராயன் படம் வசூல் செய்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் ப்ரீ புக்கிங்கிலேயே இந்த படத்திற்கு இவ்வளவு மாசான வரவேற்பு கிடைத்துள்ளதால் ராயன் படம் முதல் நாள் வசூலில் சாதனை படைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வாத்தி படத்திற்கு பிறகு தனுஷிற்கு தெலுங்கிலும் மார்க்கெட் உருவாகியுள்ளது. எனவே கண்டிப்பாக ராயன் விமர்சன ரீதியாகவும் சரி வசூல் ரீதியாகவும் சரி மிகப்பெரிய வரவேற்பையும் வெற்றியையும் பெறும் என்றே எதிர்பார்க்கப்படுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் படம் எதிர்பார்த்த அளவிற்கு இருந்தால் கண்டிப்பாக தனுஷின் திரைப்பயணத்திலேயே அதிக வசூலை ஈட்டிய படமாக ராயன் இருக்குமாம்.